என்னப்பா, எப்படி இருக்கீங்க? சாயந்தரம் ஆயிடுச்சே, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட எங்கே வெளியே போகலாம், அப்படியே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே கிளம்பிட்டீங்களா? ஓ, இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆஃபீஸுட்டு இப்போ தான் வந்தீங்களா? சரி சரி, ஓகே. பட் ஒரு விஷயம், இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. கேட்பீங்களா? என்ன தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அதே தான், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசுகிறோம், சிரிக்கிறோம், ஒருத்தரோட ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறோம், அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு நமக்கு மட்டுமே சொந்தமான சில விஷயங்களை நம்ம ஈகோவை டச் பண்ணுற மாதிரி யாராவது கிண்டல் அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே சுருங்கி போனாலும் வெளியே காட்டிக்காமல் அவங்களோட சிரிச்சுட்டு பேசிகிட்டே வருவோம். ஆனால் அதுவே தொடரும். அடிக்கடி நம்ம ஒன்றும் சொல்லாததுனால திரும்ப திரும்ப இன்னும் அதிகமாக நம்மளை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நடந்திருக்கா? உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறது பிடிக்காது. ஆனாலும் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்க. வேறு வழி இல்லை, ஃப்ரெண்டாச்சே. ஏதாவது சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், ரிலேஷன்ஷிப் போயிடும், நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பாண்டிங் போயிடும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்களை நம்ம மறுப்பு சொல்லாமையே, ஏற்றுக்கவும் முடியாமல் மறுப்பும் சொல்லாமல் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி விட்டு கொடுத்து நமக்குள்ளேயே அந்த வலி சப்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க ரொம்ப ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, சாதாரணமாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த நேரம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் காணாமல் போயிடும். அந்த இடத்துல நீங்கள் தான் தப்பாக தெரிவிங்க, நாம தான் தப்பாக தெரியும். மற்றவங்க பார்வையில் அவங்க சொன்ன விஷயங்களோ கிண்டல் அடிக்கிற விஷயங்களோ பெருசாக தெரியாது, நம்மளை தான் தப்பாக பார்ப்பாங்க. என்ன இப்படி கத்துறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வழிகளை நம்ம சுமந்துட்டு இருக்கோம், நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மற்றவங்க பார்வையில் தெரியாது. ஸோ யாரையும் நம்ம முதல்ல அவங்க ஈகோவை சீன்ற மாதிரி கலாய்க்கக்கூடாது. அடுத்த விஷயம், யாராவது நம்மளை அப்படி பண்ணுனா இம்மீடியட்டாக அப்போவே எனக்கு இது பிடிக்கலப்பா, வேண்டாம், விட்டுருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிடுங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லையா, அவங்கள விட்டே ஒதுங்கிடுங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா வலியும் வேதனையும் நமக்கும் தான், கடைசியில் கெட்ட பேரும் உனக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. என்ன நான் சொல்கிறது புரியுதா? கேட்கலாமா? சரி, நாளைக்கு பார்ப்போம். சிரிச்சுக்கிட்டே போய் ஜாலியாயிரு. பாய்.